ரமணியின் பூந்தோட்டம் ஊரெங்கும் புகழ்பெற்றது. அழகிய வண்ண மலர்கள், நறுமணம் வீசும் செடிகள், பச்சை பசேலென்ற புல்வெளிகள் என அந்த தோட்டம் சொர்க்கபுரியைப் போல காட்சியளிக்கும். தீபாவளி திருநாளன்று சுந்தர் என்ற சிறுவன் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியில் திளைத்து வானவேடிக்கைகளில் மூழ்கியிருந்தான். பல வண்ண மத்தாப்புகளையும் புஸ்வானங்களையும் வெடித்து மகிழ்ந்த அவன் தவறுதலாக ஒரு சரவெடியை ரமணியின் அழகிய பூந்தோட்டத்தினுள் வீசிவிட்டான். சரவெடியின் தீப்பொறிகள் பட்டு அந்த அழகிய பூக்கள் கருகி தோட்டத்தின் ஒரு பகுதி தீப்பற்றி எரிந்து சாம்பலாகிவிட்டது. தான் செய்த தவறை உணர்ந்த சுந்தர் மிகவும் வருந்தினான். அன்று இரவோடு இரவாக ரமணியின் தோட்டத்திற்குச் சென்று கருகிய பூக்களை அகற்றிவிட்டு புதிய மலர் செடிகளை நட்டு தண்ணீர் ஊற்றி தோட்டத்தை பழைய நிலைக்கு கொண்டுவர முயன்றான். மறுநாள் காலையில் ரமணி தனது தோட்டத்திற்கு வந்தபோது எரிந்த தோட்டத்தையும் புதிதாக நடப்பட்டிருந்த செடிகளையும் கண்டார். யார் இதை செய்திருப்பார்கள் என்று யோசித்த அவருக்கு சுந்தர் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. சுந்தரிடம் விசாரித்தபோது அவன் தன் தவறை ஒப்புக்கொண்டான். ரமணிக்கு மிகவும் கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் சுந்தரின் மனச்சாட்சிக்கு பயந்து அவன் செய்த நல்ல செயலை கண்டு அவரது கோபம் தணிந்தது. அவள் புன்னகைத்து, சுந்தரா, நீ செய்த தவறுக்கு வருந்தி அதை சரிசெய்ய முயன்றது பாராட்டுக்குரியது. உன் மனசாட்சி உனக்கு ஒரு விளக்கு பிடித்துவிட்டது என்று சொல்லி அவனுக்கு ஒரு தீபம் அளித்தார். இந்த நிகழ்வு ஊரெங்கும் பரவியது. ரமணியின் பெருந்தன்மையையும் சுந்தரின் மனச்சாட்சியையும் அனைவரும் பாராட்டினர். அன்று முதல் அந்த கிராம மக்கள் தீபாவளியை வெறும் பண்டிகையாக மட்டும் கொண்டாடாமல் ஒற்றுமை திருநாளாகவும் கொண்டாடத் தொடங்கினர். மன்னிப்பு, அன்பு, ஒற்றுமை ஆகிய நற்பண்புகளை போற்றும் விதமாக தீபாவளி திருநாளை சிறப்பித்தனர். பாடம்: மன்னிப்பு உறவுகளை வலுப்படுத்தும். புஸ்வா